இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா தபுக் போருடைய காலகட்டம். தபுக் போர் எதுக்கு நடக்குதுங்கிறது முதல்ல பார்த்துக்கணும். என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல்காங்கிற ஒரு ஏரியாவுடைய ஒரு சின்ன இந்த மாதிரி ஹாத்திம் தாய் மாதிரியான ஒரு சின்ன ஒரு கவர்னரை போய் ரசூல்லா போய் லெட்டர் கொடுத்து, நீ ரோமாபுரியுடைய ஆட்சி கீழ் இருக்காத, என்னுடைய ஆட்சி கீழே வந்துருன்னு சொல்லி ஆஃபர் கொடுக்குறேன். இவன் என்ன பண்ணுறான், அந்த மன்னன் ரோமாபுரியை இன்ஃபார்ம் பண்ணி கூட்டிகிட்டு 2 லட்சம் பேரை நிறுத்தி வச்சிட்டான். இவங்க சும்மா மிரட்டலான்ட்டு போய் ஒரு 3000 பேர் போனவங்க அங்கே போய் பார்த்தா 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இது மோத்தா யுத்தத்தில் நடக்குது. அப்போ அந்த 3 லட்சம் பேரை 2 லட்சம் பேரை பார்த்த உடனே ஹாலித் பின் வலீத், அது பெரிய உயிர் இழப்பு நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஹாலித் பின் வலீத் 2000 பேரை சேஃப்டியாக கூட்டிகிட்டு மதீனாவுக்கு சேர்ந்துடுறாங்க. இது ஒரு சலசலப்பு ஏற்பட்டுருச்சு. இது என்ன ஆகி போச்சுன்னா, பெரிய இன்சல்ட் நடந்துருச்சு. யாருக்கு அப்படின்னா, ரோமாபுரிக்கு. ஏன்னா 2 லட்சம் பேர் இருந்தோம், வெறும் இவங்க ஒரு 3000 பேர் இருந்துட்டு நம்மகிட்ட தைரியமாக டச் பண்ணிட்டு போயிட்டாங்களே. இது கபடி மாதிரின்னு வச்சிங்களா, உள்ளே போயிட்டு ரைடு விட்டுட்டு மறுபடியும் திரும்பி போகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வலுவான டீம் கிட்ட ஆப்போசிட்டில் 2 லட்சம் பிளேயரு, முன்னாடி வெறும் 3000 பிளேயருங்கும்போது சாதாரண மேட்ரு இல்லை. அவங்க போய் டச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு ஒன்று என்ன ஆயிடுதுன்னா, கீழே இருக்கிற நாடுகள் இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்க்கு பயப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்த கவர்னர்கள், ஏன்னா ரோமாபுரி கீழே ஒரு நாடு இருக்காது, பல நாடுகள் இருக்கும். அடுத்தடுத்த கடிதங்கள் போகும்போது அங்கே எஃபெக்ட் ஆகும். ஸோ இவனுக்கு அது மிகப்பெரிய இன்சல்ட்டு. அப்போ அவனுடைய அந்த வல்லமையை இவன் நிரூபிக்கணும். ஸோ ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவன் என்ன ஸ்கெட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மதீனாவுக்கு பூந்து நாம் அடிக்கணும். மதீனாவுக்கு பூந்து நாம் அடித்தா தான் நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை அவங்க உருவாக்கிடுறாங்க. இது கூட இருக்கு, அதாவது இன்சல்ட் ஆகிருச்சு இந்த ரோமாபுரிக்கு. இதனால தான் ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மதீனாவில் ரொம்ப நர்வஸாக இருந்தாங்க. லைட்டாக ஒரு சத்தம் வந்தால் கூட அந்த குதிரையை எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. தெரியுமா, இது இந்த ஜோனில் தான், அது இந்த குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் டைமில் தான் அந்த மாதிரி பயந்தது. ஏன்னா ரோமாபுரி அட்டாக் எப்போனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரெட்னிங் இருந்தது. அந்த டைமில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பண்ணுறாங்க. இந்த செய்தி கூட பார்த்தீங்கன்னா இந்த புகாரில் வரும். 2820 ஹதீஸில் ஒரு நாள் நைட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மதீனாவாசிகள் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வரும். சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு கொடுக்கலான்ட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரசூலுல்லாஹ் வீட்டில் வெளியே ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஊருக்கு வெளியிலேருந்து வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்தேன், ஒரு வியாபார கூட்டம் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் தூங்குங்கம்மா. ரசூலுல்லாஹ் இவங்களுக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் ஊரில் போய் பார்த்து சிச்சுவேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இது சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 2820 2862. இங்கே யாருக்காக இவங்க உழைச்சாங்கிறது பார்க்கணும். ஒரு மன்னன் துரத்தி நாடு பிடிக்கிறதுனா எதுக்கு பிடிப்பான்? ஆக சிறந்த வாழ்க்கையை அவன் ஆழ்ந்துக்குவான். போரில் கூட போனால் என்ன பண்ணுவான், ஒரு யானையை வச்சு அதுக்கு மேலே ஒரு கூடாரம் வச்சு அப்படியே சேஃப்டி ஆகி, அதுவும் அந்த படைகள் இருக்கும், முன்னாடி இந்த படை அந்த படை, அது பாதுகாப்புக்கு மேலே பாதுகாப்பு இருக்கும். இங்கே ரசூலுல்லாஹ் அது கிடையாது. ஃபஸ்ட்டு முன்னாடி இவங்க நிற்பாங்க. முதல் அம்பு அடிக்கிறதுனா ரசூலுல்லாஹ் அடிக்கும், அவங்களுக்கு பின்னாடி தான் மக்களை நிறுத்துறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரி.